உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும், என் மீது இறங்கும். ஏனெனில் நான் ஓர் ஆதரவற்றவர். ஏழை என் தாழ்மையையும் சுமையையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய விழா காலங்கள் அனைத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற அற்புதமான செய்திகளை ஏற்றவர்களாக இதை மீண்டுமாய் நாம் அனைவரும் ஆண்டின் பொது காலத்தின் வாரத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம். ஆண்டின் பொது காலத்தின் 9வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, நம்முடைய வாழ்விலே எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த பயணத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த தடைகள் வந்தாலும், எந்த தொந்தரவுகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் மீது நம்முடைய பாரத்தை இறக்கி வைத்து நாம் பயணித்தோம் என்றால் எல்லா விதமான தடைகளையும் நம்மால் தகர்க்க முடியும் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த செய்தி ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே அந்த வரத்திற்காக ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபொழுதும் எங்களிடமிருந்து தவறுவது இல்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறை வாக்கியங்கள் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவரின் வருகையை விரிவுபடுத்துங்கள் வேண்டும். அந்நாளில் வானம் எரிந்தழியும், பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை மாசு மறுவற்றவராகும் நல்லுறவு கொண்டவராகவும் காணவாறு முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திருக்கப்படாதவாறு உங்கள் உறுதியில் நிலையிலிருந்து விழுந்து விடாதவாறு கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றும் மாட்சி உரிதாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறைகள் தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலமும் உலகமும் நீர் உருவாக்கும் முன்னே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீர். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிவிட செய்கிறீர், மானிடரை மீண்டும் புழுதிக்கு வாருங்கள் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்த நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமத்தை போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாட்கள் 70 ஆண்டுகள், வலிமையில் மிகுதியோருக்கு 80. அவற்றின் பெருமைக்குரியவை துன்பமும் துயரமும். அவர் விரைவில் கடந்து விடுகின்றார், நாங்களும் பறந்து விடுகிறோம். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளித்தருளும். அப்பொழுது நாங்கள் வாழ்வோம், நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம் அடியவர் மீது உமது செயலையும் அவரது மைந்தர் மீது உமது மாட்சியையும் விளங்கச் செய்யும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவி உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தினாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடத்தில், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எதுவும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் எந்த அளவிற்கு சவால் நிறைந்தது என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து வைத்துக் கொள்ளலாம். அது மனிதனாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், யாரெல்லாம் இந்த உலகத்தில் பயணிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருமே சவாலை சந்திக்க வேண்டும் என்பதை இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அதோடு சேர்ந்து இந்த சவாலை எப்படி நாம் முறியடிக்க முடியும் என்பதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக தன்னை சந்தித்தவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை மாற்றி இனி ஒருபொழுதும் ஆண்டவரிடத்தில் அணுகாத அளவிற்கு அவர்களுக்கு பதிலையும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு தினமே இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டவுடனே ஏரோது குழந்தையை கொல்ல வேண்டும் என்றுதான் அவன் தேடிக்கொண்டிருந்தான். ஏனென்றால் தன்னுடைய அரசாட்சிக்கு இன்னொருவன் போட்டியாக வந்து விடுகிறான் என்று. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பே இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, பதவியில் நிரந்தரமாக அமர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்பியதுதான் இறைவனுடைய திருவுளம். அந்த திருவுளத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள். அந்த திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்தார்கள். இயேசுவுக்கு தொடர்ந்து அவருடைய பின்னே தொடர்ந்து வந்த ஒவ்வொரு மக்களையும் இந்த எதிரணியாளர்கள் ஆண்டவருடைய வளர்ச்சியை காண அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் ஆண்டவரிடத்தில் சோதிக்க வேண்டுமாக இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஒரு கேள்வி கணைகளை எழுப்புகிறார்கள். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா முறை அல்ல என்று கேட்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய எண்ணங்களே அரசாட்சிக்கு எதிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதிலளித்தால் அவரை சிலுவையில் அறைந்து விடலாம், அல்லது கடவுளுக்கு எதிராக அவர் பதில் கொடுத்தால் இவன் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்று மக்களை நாம் கிளர்ச்சியில் எழுப்பிவிடலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஆண்டவரை அணுகி வருகிறார்கள். இவ்வாறு அணுகி வருகிற பொழுது தமிழிலே ஒரு சொல்லாடல் இருக்கிறது, வஞ்ச புகழ்ச்சி அடி என்று சொல்லுவார்கள். புகழ்த்துவதை போல புகழ்த்தி அந்த மனிதனை இகழ்ச்சிக்கு அழைத்து செல்லுவது. இங்கே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் அறிய உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்று எங்களுக்கு தெரியும் என்று இந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ச்சிக்கு அழைத்து செல்லுவதை போல அழைத்து சென்று அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்புகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து வைத்தவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் கேட்பது, நீங்கள் ஒரு தெனாரியத்தை என்னிடம் எடுத்து வாருங்கள் என்றும் கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடம் இருக்கிற தெனாரியத்தை எடுத்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது மார்க்கு நற்செய்தியாளர் இங்கே எதை குறிக்கிறார் என்றால், உங்களின் உள்ளத்தை என்னிடம் எடுத்து வாருங்கள், தெனாரியத்தை அல்ல. உங்களுடைய உள்ளத்தை என்னிடம் எடுத்து வருகிற பொழுது எது நல்லது எது கெட்டது என்பதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். அதற்காகத்தான் இந்த மண்ணுலகிற்கு நான் மனிதனாக பிறந்து வந்திருக்கிறேன். நன்மை எது தீமை எது என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தி, தீமையிலிருந்து நீங்கள் விலகி வந்து உண்மையுள்ள கடவுளை நோக்கி நீங்கள் பயணிக்கிற பொழுது உங்கள் வாழ்வு மாற்றம் பெறும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெனாரியத்தை எடுத்து வாருங்கள் என்று சொல்லுவது போல உங்களுடைய உள்ளத்தை எடுத்து வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் சொல்லுவதையும், அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளை உணர்ந்து வியப்பில் ஆழ்ந்தவர்களாக அவர்களும் மனமாறி சென்றதாகத்தான் மறைமுகமாக மார்க்கு நற்செய்தியாளர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர்களைப் போல பல நேரங்களிலே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடும். நாமும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை எடுத்து வருவோம். எது தீயது எது நல்லது என்று இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது செசாருக்குரியது செசாருக்கும் கடவுளுக்குரியது கடவுளுக்கும் என்று சொல்லப்படுவது போல சாத்தானுக்குரியது சாத்தானுக்கும் கடவுளுக்குரியது கடவுளுக்குமாக நாம் செலுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுவோம். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாயாண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை குடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை குடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே ஒளிவாக செய்வாயாண்டவரே, அருளோடு அழைப்பாய் மாபரமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது பரிபரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கையுடன் வனத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வந்துள்ளோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் அரை நிகழ்வுகளினால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பார். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தொலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நெருஞ்சி புகழ்ந்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியள்ளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம், தேவாவும் நினைவாக உருவான ராகம், தேவாவும் நினைவாக உருவான ராகம். தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம், தேவாவும் நினைவாக உருவான ராகம், தேவாவும் நினைவாக உருவான ராகம். என் பாடல் தானே உன் கோயில் நாளும், என் பாடல் தானே உன் கோயில் நாளும். அரங்கேறும் வேளை ஆனந்தமே உயிரே வருக, உயிரே உனக்காக உயிரான பாடல், உறவே உனக்காக நான் பாடும் பாடல். தெய்வீக ராகம் இறைவானில் எனக்கு செவி சாய்த்து, ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். நன்றி கோரி மன்றாடுவமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருதாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.